வணக்கம். உங்க வீடு, ஆபீஸ் இல்ல கடைக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் போட போறீங்களா? அப்போ கண்டிப்பா டிவிஆர், என்பிஆர்னு 2 வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல எது உங்களுக்கு சரியா இருக்கும்? வாங்க இத பத்தி ரொம்ப சிம்பிளா ஆனா விளக்கமா பார்க்கலாம். சரி, நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்டர் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. மார்க்கெட்ல பார்க்கும்போது உங்க கண்ணுல முதல்ல படுறது இந்த டிவிஆர், என்விஆர்ங்கிற 2 பேர்கள் தான். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அது வேலை செய்யற விதத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ரெண்டுமே செய்யறது ஒரே வேலை தான். அதாவது செக்யூரிட்டி கேமரா காட்சிகளை ரெக்கார்ட் பண்றது. ஆனா அது எப்படி அந்த வேலையை செய்யுதுங்கிறதுல தான் அசல் விஷயமே இருக்கு. அந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் உங்க தேவைக்கு எது பெஸ்ட்னு முடிவு பண்ணும். அப்படி என்னதான் பெரிய வித்தியாசம்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு கேள்விதான். கேமராவிலேருந்து வர்ற வீடியோ சிஸ்டம்ல எந்த இடத்துல ப்ராசஸ் ஆகுது? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா போதும், எல்லாமே புரிஞ்சிரும். வீடியோ ப்ராசஸிங்னா ஒன்றும் இல்ல. கேமரா எடுக்கிற அந்த ரா வீடியோவை நம்ம ஃபோன்லயோ கம்ப்யூட்டர்லயோ பார்க்குற மாதிரி ஒரு டிஜிட்டல் ஃபைலா மாத்துறது தான். இந்த முக்கியமான வேலை எங்க நடக்குதுங்கிறது தான் டிவிஆர், என்விஆர் ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுதான் முழு விஷயத்தோட மையம். டிவிஆர் சிஸ்டம்ல கேமரா மூல வீடியோவை அப்படியே ரெக்கார்டருக்கு தள்ளி விட்டுடும். எல்லா கஷ்டமான வேலையும், அதாவது வீடியோவை என்கோட் பண்ற வேலையை அந்த ரெக்கார்டர் தான் பார்த்துக்கும். ஆனா என்பிஆர் சிஸ்டம்ல கேமராவே ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரி ரொம்ப ஸ்மார்ட். அதுவே வீடியோவை ப்ராசஸ் பண்ணி ஒரு ரெடிமேட் ஃபைலா மாத்தி தான் ரெக்கார்டருக்கு அனுப்பும். சரி, முதல்ல நம்மில் பலரும் வருஷங்களா பார்த்துட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர், அதாவது டிவிஆர் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஒரு டிவிஆர் சிஸ்டம்ல அனலாக் கேமராக்கள் தான் பயன்படுத்துவாங்க. இந்த கேமராக்களை பிஎன்சி போர்ட்ஸ் மூலமா சயாமீஸ் கேபிள் வச்சு இணைப்பாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, வீடியோ சிக்னலுக்கு ஒரு கேபிள், கேமராவுக்கு பவர் கொடுக்க இன்னொரு கேபிள்னு தனித்தனியா இழுக்க வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, இதுதான் அந்த 2 படி கேபிளிங் முறை. முதல்ல வீடியோவுக்கான கனெக்ஷன், அப்புறம் கேமராவுக்கு பவர் கொடுக்க தனி கனெக்ஷன். இப்படி 2 வேலை இருக்கும். ஆனா இப்ப வர நவீன டிவிஆர்கள்ல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அதுல சில ஐபி கேமராக்குள்ளேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால உங்க பழைய அனலாக் சிஸ்டம் தான் அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹைபிரிட் டிவிஆர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சரி, டிவிஆர் பத்தி பார்த்தாச்சு. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு வருவோம். அதாவது நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர், என்விஆர் சிஸ்டம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். என்விஆர் சிஸ்டம் முழுக்க ஐபி கேமராக்களை நம்பிதான் இருக்கு. இதுல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே இதோட கேபிளிங் தான். ஒரே ஒரு ஈத்தர்நெட் கேபிள் போதும், அதுவே வீடியோவையும் கொண்டு போயிடும், கேமராவுக்கு தேவையான பவரையும் கொடுத்துரும். பாத்தீங்களா, வேலை எவ்வளவு சுலபமா முடிஞ்சிடுச்சுன்னு. இந்த டெக்னாலஜிக்கு பேரு தான் PoE, அதாவது பவர் ஓவர் ஈத்தர்நெட். ஒரே ஒரு கேபிள்ல கனெக்ட் பண்ணா போதும், எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இத நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஐபி கேமராவே வீடியோவை ப்ராசஸ் பண்ணி அனுப்புறதால என்பிஆரோட வேலை ரொம்ப சிம்பிள். அது நெட்வொர்க்லேருந்து வர வீடியோவை வாங்கி சேமிச்சு வச்சா மட்டும் போதும். இங்க கேமரா தான் ஹீரோ. சரி, இப்போ உங்களுக்கு 2 சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதுல எதை வாங்குறதுன்னு எப்படி முடிவு பண்றதுன்னு வாங்க ஒரு நேரடி ஒப்பீட்டை பார்க்கலாம். இந்த அட்டவணையில பாருங்க, எல்லாம் தெளிவா இருக்கு. டிவிஆர் சிஸ்டம்ல கேமரா விலை கம்மி, ஆனா எல்லா வேலையும் செய்யற ரெக்கார்டர் விலை அதிகம். என்விஆர் சிஸ்டம்ல இது அப்படியே உல்டா. ஸ்மார்ட்டான கேமரா விலை அதிகம், ஆனா சிம்பிளான ரெக்கார்டர் விலை கம்மி. உங்ககிட்ட ஏற்கனவே பழைய கேபிளிங் இருந்தா டிவிஆருக்கு அப்கிரேட் பண்ணலாம். ஆனா புதுசா இன்ஸ்டால் பண்றீங்கன்னா யோசிக்காம என்விஆருக்கு போறது தான் பெஸ்ட் சாய்ஸ். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐபி கேமராக்குள்ளேயே ஒரு ப்ராசஸிங் டெக்னாலஜி இருக்கு. அதனால தான் அதோட விலை அனலாக் கேமராவை விட அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கேத்த மாதிரி தெளிவான வீடியோ குவாலிட்டி, ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்னு பல நன்மைகளும் அதுல கிடைக்குது. இந்த துறையில இருக்கிற வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புதுசா ஒரு செட்டப் போடுறீங்கன்னா வேற யோசனையே வேணாம், ஐபி சிஸ்டத்துக்கு போயிடுங்க. அதுதான் வீடியோ கண்காணிப்பு உலகத்தோட எதிர்காலம்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இப்போ முடிவு உங்க கையில தான். உங்க பாதுகாப்பு தேவைக்கு இன்னைக்கு ஏத்த ஒரு சிஸ்டம் வேணுமா, இல்ல நாளைக்கும் நிலைச்சு நிக்கிற மாதிரி ஒரு நவீன எதிர்காலத்துக்கான சிஸ்டம் வேணுமா? உங்க தேவையை பொறுத்து நீங்க தான் சரியானதை தேர்ந்தெடுக்கணும்.